அனைவருக்கும் வணக்கம். ஸோ நமக்கு கம்யூனிட்டி ரேங்க் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே மேக் பண்ணல இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி காலேஜஸ் வந்து எனக்கு கிடைக்கும், ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ மேக்கிங் திஸ் வீடியோ. அண்ட் முதல்ல இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. குவாலிட்டி ஆஃப் திஸ் வீடியோ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி லோ. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு டிராஃபிக்கான ஏரியாவில் ஒரு சின்ன ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ லாட் ஆஃப் மிஸ்லேனியஸ் இஷ்யூஸ். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தனியான ஒரு என்வரான்மெண்ட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு மேனேஜ் தி ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி. பட் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காதுங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஐ ஹவ் ட்ரை டு மேட் லாட் ஆஃப் அனாலிசிஸ். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் எந்த காலேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கும், எப்படி சாய்ஸ் ஃபிட்டிங்ல எந்தெந்த காலேஜஸ் எடுக்கலாம், ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டிஎன்எம்பி எம்சிஏ.com வெப்சைட் குள்ள போனீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட், கட் ஆஃப் லிங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல ரேங்க் லிஸ்ட் குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எம்பிஏ ரேங்க், எம்சிஏ ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டே கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களோட போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது தெரியும். ஸோ உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்க லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்றேங்க. எம்பிஏ ரேங்க் கிளிக் பண்ண உடனே பாருங்க எனக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது. எம்பிஏ ரேங்க் லிஸ்ட்னு சொல்லி ஓப்பன் ஆகுது. இப்போ ரைட். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சீரியல் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ரேங்க் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அபர்ணா சுந்தர்ராஜ். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 1 தான். அவங்களோட கம்யூனிட்டி பிசி. இப்போ ரேங்க் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஹான் உமர்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட். அவங்க வந்து பிசிஎம். ஸோ அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1. ஸோ ஈவன் தோ அவங்களோட ஓவரால் ரேங்க் 2வா இருந்தாலும் அவங்க கம்யூனிட்டியில வந்து ஃபர்ஸ்டா இருக்கிறதால அவங்களோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரம்யா பாரதின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட். அவங்களோட ரேங்க் வந்து 3. அண்ட் நெக்ஸ்ட் அவங்க பிசி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 2. ஓவரால் ரேங்க் 3ஆவே இருந்தாலும் அவங்க கம்யூனிட்டி பிரகாரம் பார்க்கும்போது அவங்களோட ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2. இந்த மாதிரி ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சி இந்த கம்யூனிட்டிஸ்கெல்லாம் இருக்கு. இந்த ஓசி வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ் கேட்டகரி. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லி டோட்டலா பார்த்துடலாம். ஸோ எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது எதுக்காக நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு வந்திருக்கு? 6286. 6286 பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஏங்க 6286 பேருமே வந்து அப்ப கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்கன்னா கிடையாது. என்னங்க சொல்றீங்க? அதுக்கு 6287 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எப்படி அவங்க வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருப்பாங்க? டவுட் வருது இல்லையா? சரி, ஓகேங்க. இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன எக்ஸல் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. ரைட். ஸோ அந்த டேட்டாவை அப்படியே எக்ஸல்ல போட்டிருக்கேன். இப்போ 2022ல பாருங்க, எத்தனை பேர் வந்து அந்த ₹600 கட்டி அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. 7184 பேருங்க. எத்தனை பேருக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்திருக்குன்னு பாருங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் என்னது? காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு பாருங்க. 4328. 7184ல 4328 பேருக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜஸ் அலாட் பண்ணிருக்காங்க. அப்ப மிச்சம் இருக்கவங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட்டே பண்ணல. இதுல கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல. அப்ப நியர்லி 60% ஆஃப் மக்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது நாங்க 2022 மட்டும் சொல்றீங்க. சரி, 2023 பார்க்கலாமா? 2023ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வாட் ஓகே டன். இது 2023ல. சாரி, ஓகே. 2023ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனைன்னு பாருங்க. 7091. அத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ₹600 கட்டி கம்யூனிட்டி ரேங்க் வாங்கியிருக்காங்க. எத்தனை பேர் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க பண்ணிருக்காங்க? 4495 ஒன்லி. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 4000 சொச்ச மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுலயும் நியர்லி 40% வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. சரிங்க. இப்போ நமக்கு இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 6200 அவ்வளவுதானே சொன்னேன். இப்போ அதுல நம்ம ஒரு 20% மட்டும் வச்சுக்கலாம். 40% வேணாம். ரைட். ஸோ 40% லாஸ்ட் 2 இயர் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷம் ஜஸ்ட் 20% வச்சுக்கலாம். ஸோ 20% பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா 1800 பீப்புள் வந்து நம்மளோட கவுண்டிங்ல இருந்து வெளியில போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். 2000 பேர் வெளியில போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா நமக்கு 4200. ரைட். ஸோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2022லயும் சரி, 2023லயும் சரி, 2024லயும் சரி நமக்கு ஓவரால் காம்படிஷன்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. 20% வச்சா இதுவே 40% வச்சோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் விட நமக்கு காம்படிஷன் கம்மி.
அப்போ லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் என்ன மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அதே காலேஜ் வந்து இந்த வருஷமும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட கம்யூனிட்டி அனாலிசிஸும் மேக் பண்ணணும். அதான கம்யூனிட்டி அனாலிசிஸ். சரி, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த டவுட் இருக்குங்க. ஸோ அதை கிளியர் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு சின்னதாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் வந்து ஆர்ட் பண்ற காலேஜ், எனக்கு பிஎஸ்சி வேணும், எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு புரியிருக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஓசி எஸ்சி. ஸோ இங்க ஓசியில வந்து பிஎஸ்சியில் ஒரு 20 சீட் இருக்கு, எஸ்சியில் வந்து ஒரு 20 சீட் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில 20 சீட் இருக்கு, 20 சீட் இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க. இப்போ ஓசியில ஒரு 40 மக்கள் இருக்காங்க, எஸ்சியில வந்து ஒரு 40 மக்கள் இருக்காங்க. ரேங்க் எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். ஸோ ஓசியில் இருக்கவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான், எஸ்சியில் இருக்கவன் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கான், ஓசியில் இருக்கவன் தேர்ட் ரேங்க், எஸ்சியில் இருக்கவன் ஃபோர்த் ரேங்க், ஓசியில் இருக்கவன் ஃபிஃப்த் ரேங்க், எஸ்சியில் இருக்கவன் சிக்ஸ்த் ரேங்க். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியிருக்காக ஒரு எக்ஸாம்பிள்காக, சரிங்களா? இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எனக்கு பிஎஸ்சி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க, செகண்ட் சாய்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சீட்ஸ் வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ முதல் 20 சீட்டு, சரிங்களா, ஓசியில இருந்து தான் போகும், அதுக்கப்புறம் தான் எஸ்சிக்கு. அப்போ இந்த பிஎஸ்சியில இருக்க ஓசியில 20 சீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓசியில இருக்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கும் இதுல ஒரு சீட் போகும், எஸ்சி செகண்ட் ரேங்க் இருக்கவனுக்கும் ஒரு சீட்டு, தேர்ட் ரேங்க் இருக்கவனுக்கும் ஒரு சீட்டு, ஃபோர்த் ரேங்க், ஃபிஃப்த் ரேங்க், சிக்ஸ்த் ரேங்க், அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எஸ்சியில இருக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா 20th ரேங்க் வாங்கியிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஓசி சீட் தான் போகும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓசியில் இருக்கவன் 21st ரேங்க் வாங்கியிருப்பான் பாருங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஓசி கேட்டகரி இதுல வந்து சீட் இருக்காது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்களோட ப்ரியாரிட்டியில வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல ஓசியில இருந்து ஒரு சீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. ரைட். ஸோ அந்த 21st ஓசியில 21st ரேங்க் வாங்கினவங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் 20 ஓசி சீட்ல இருந்து ஒரு சீட் வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்சியில இருக்கவன் 22nd ரேங்க் வாங்கியிருக்காங்கல்ல, அவனும் வந்து எனக்கு பிஎஸ்சி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்ப அந்த பிஎஸ்சி வந்து என்ன பண்ணும், எஸ்சியில் 20 சீட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு சீட் எடுத்து இந்த பட் இந்த எஸ்சி 22nd ரேங்க் வாங்கின பையனுக்கு கொடுத்துரும். இப்போ எஸ்சியில் வந்து 19 சீட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் திரும்ப வந்து ஓசியில் இருக்கவன் 23rd ரேங்க் வாங்கியிருக்கான். ஸோ அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு வந்து பிஎஸ்சி தான் வேணும்னு கேட்டிருக்கான், பட் பிஎஸ்சியில் சீட் இல்லை. அப்போ நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டியில அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ அப்போ ஓசியில 23rd ரேங்க் வாங்கினவனுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சீட் கிடைக்கும். நெக்ஸ்ட் எஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா 24th ரேங்க் வாங்கியிருப்பான் பாருங்க, அவனுக்கு கண்டிப்பா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஐ மீன் பிஎஸ்சியில சீட் உண்டு. ஏன்னா அவனுக்கு 19 சீட்ஸ் பெண்டிங் இருக்கு, 18 சீட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெண்டிங் இருக்கும் அந்த 24th ரேங்க் முடிஞ்சதுக்கு அப்புறம். இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பிரகாரத்துல சீட்டை அலாட் பண்ணி கொடுப்பாங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல ஓசி அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரிங்க. ரைட்ஸ் ஓப்பன் கேட்டகரி அப்படின்னா ஜென்ரல். மற்ற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க. எம்பிசிக்கு, பிசிஎம்க்கு, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ்டு கேட்டகரி. இது வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஓப்பன் கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் ஆக போகுது. ஸோ ஓசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் எல்லாத்தோட சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓசியில போய் உட்காரும். அதே மாதிரி எம்பிசியோட சீட் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி மக்கள் மட்டும்தான் உட்கார முடியும், எஸ்சியோடது வந்து எஸ்சி மக்கள் மட்டும்தான் உட்கார முடியும். ஈவன் சீட்ஸே காலியா இருந்தாலும் அதுல எஸ்சின்னு எஸ்சி மட்டும்தான், இல்ல அப்படின்னா மற்றவங்களுக்கு எல்லாம் சீட் அலாட் பண்ண மாட்டாங்க. இப்படிதான் வந்து சீட் பிரிச்சு கொடுப்பாங்க. இது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை வந்து 2023லயே ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இன் கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பிளிட் அப் பெருசா பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ. அது டிஸ்கிரிப்ஷன்லயே இன்க்ளூட் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், how to choose my college, how to choose the college in counseling, so how to prioritize the college. ஏன்னா எல்லா காலேஜுமே ப்ரியாரிட்டிஸ் நீங்க பண்ணலாம் தாராளமா. வந்து பாத்தீங்கன்னா நீங்க சார் நான் வந்து ஒரு 2% தான் சார் வாங்கிருக்கேன், எனக்கெல்லாம் காலேஜ் கிடைக்குமானா கிடைக்கும். பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு காலேஜஸ் சூஸ் பண்ண முடியுமோ சாய்ஸ் பில்லிங்ல அத்தனை காலேஜஸ்மே வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஒரு காலேஜ் சூஸ் பண்ணாலும் கிடைக்காதுங்க. ரைட். இப்போ ரேங்க் 1 இல்ல ரேங்க் 10 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு காலேஜ்னா எனக்கு இந்த சீட்ல வேணும் அப்படின்னா இந்த 2 காலேஜ்னா அந்த 2 காலேஜ் சூஸ் பண்ணலாம், கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க மார்க். பட் இதே வந்து 2% அப்படின்னா கடைசியில வரும், எல்லா சீட்ஸும் ஃபில் ஆயிட்டு கடைசியில வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த காலேஜில் சீட் இருக்கும் இருக்காதுன்னே தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எல்லா காலேஜஸ்மே சூஸ் பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டி வேணாலும் சூஸ் பண்ணலாம், பிஎஸ்சி வேணாலும் சூஸ் பண்ணலாம், சிஐடி வேணாலும் சூஸ் பண்ணலாம், நீங்க என்ன காலேஜ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் எல்லா காலேஜுமே சூஸ் பண்ணிடுங்க, அப்பதான் ஒரு காலேஜ் கிடைக்கும். மார்க் கம்மியா வாங்கணும் அப்படிதான் பண்ணணும். ரைட். ஸோ நீங்க 50%, 60% வாங்கிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு காலேஜஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு காலேஜுமே ப்ரியாரிட்டியில கொடுத்துருங்க, கவுன்சிலிங் மூலமா போகணும்னா. சரிங்களா? சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேண்டிடேட் அப்ரோச்.
அவங்கள தான் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிருந்தோம். இப்போ அதே கேண்டிடேட் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க 2024 பேட்ச். ஸோ அப்ரோச் மசூதா அந்த கேண்டிடேட்டோட நேம். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 995th ரேங்க் வாங்கியிருக்காங்க. அண்ட் அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிசிஎம் கம்யூனிட்டி 40 ஃபர்ஸ்ட் ரேங்க் அவங்களோட கம்யூனிட்டி வைஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு முன்னாடி அவங்க கம்யூனிட்டியில் 40 பேர் போட்டி போடுறாங்க. அவங்களோட டான்செட் மார்க் வந்து 91.391. இப்போ 91.391லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு இத்தனை பேர் இருக்காங்க. 91.391 எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, 12 பேர் இருக்காங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ரேங்க் எவ்வளவுங்க, 995th ரேங்க். அப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாயிருச்சா? எப்படிங்க ஒரே ரேங்க் வாங்கினா எப்படி என்னோட ரேங்க் வந்துட்டு ஒரே மார்க்ல எப்படி 995 வரும்? எப்படி வந்து 12 பேர் எனக்கு முன்னாடி இருப்பாங்க? அதுதான் ரேண்டம் நம்பர், ரேண்டம் அலாட்மெண்ட் நம்பர், கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் நம்பர். உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர்னு சொல்லி விஷயம் வந்திருக்கும்ல, 12 பேர் இருக்காங்க, 12 பேருக்குமே ஒரே ரேங்க் போட முடியாது. அப்போ ரேண்டம் நம்பர் வச்சு கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேங்க் அலாட் பண்ணிடும். உங்களோட டிகிரி மார்க்கு இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி பல கன்சாலிடேட்டடான இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களுக்கு ரேங்க் வந்து கம்ப்யூட்டர் அலாட் பண்ணதால இவங்களுக்கு ரேங்க் வந்து என்னது 995. சரிங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கேண்டிடேட் 995th ரேங்க் வாங்கியிருக்க அப்ரோச் மசூதா அவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து ஓசியில் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறேன், 105. பிசியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்குறேன், 616. எம்பிசியில் எத்தனை பேர், 151. அந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸ்ல வந்து பார்க்கல. மொத்தம் 994 பேர் இருக்காங்க. அதுல ஓபிசி ஓசி வந்து 105, பிசி 616, எம்பிசி 151, எஸ்டியில் 3 பீப்புள், எஸ்சிஏல 4, பிசிஎம்ல 40. பிசிஎம் கண்டிப்பா 40 தான் இருக்கணும், ஏன்னா இவங்களோட ரேங்க் 41, அவங்களுக்கு முன்னாடி 40 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்து வச்சிருக்கேன். சரி, இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கு முன்னாடி வருஷம் 2023ல இதே மார்க் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 91.391. இப்போ இதே 91.391 மார்க் 2023ல வாங்கியிருப்பான்ல, அவனோட ரேங்க் என்னவா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகேங்க, 91.391 கிடையாதுங்க. ஏன்னா 91.534 இருக்கு. அதுக்கப்புறமா இருக்கிறது 91.126 தான் இருக்கு. சரிங்க, இப்போ அந்த கேண்டிடேட் எடுத்துப்போம். அந்த கேண்டிடேட்டோட நேம் வந்து சாய் பிரவீலிகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரேங்க் வந்து பாருங்க எவ்வளவு ரேங்க்குங்க. அவங்களோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1126, 1126. பட் இவங்களோட ரேங்க் வந்து பாருங்க 995. அதை விட இவங்களோட மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில காலேஜஸ் கிடைச்சிருக்காது அவங்க வாங்கின ரேங்க்குக்கு. பட் இவங்களுக்கு வந்து அது கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்களோட ரேங்க் வந்து அதிகம். 2023ல அந்த சாய் பிரவலிகா வாங்கின ரேங்கை விட நம்ம அப்ரோச்சோட மார்க் வந்து அதிகம். ஸோ அவங்களுக்கு கிடைக்காத காலேஜ் கூட இவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், என்னது, கம்யூனிட்டி. ரைட். ஸோ இப்போ கம்யூனிட்டி வைஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2024ல நம்மளோட ஸ்டூடெண்ட் அப்ரோச்சுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓசி இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இப்போ அதே 2023ல பார்ப்போம். இந்த சாய் பிரவிலேக்காக்கு முன்னாடி ஓசியில 81 பேர் இருக்காங்க. எம்பிசியில ஓகே இங்க 105, அங்க 81. நெக்ஸ்ட் பிசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க, 468. அங்க எத்தனை பேருங்க இருக்காங்க பிசியில, 616. நெக்ஸ்ட் எம்பிசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 126. இங்க எவ்வளவுங்க இருக்காங்க எம்பிசியில, 151. எல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரைட். ஸோ எஸ்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 75, இங்க 69. நெக்ஸ்ட் வந்து பாருங்க எஸ்சியில வந்து 4 பேரு, இங்க வந்து எஸ்சியில 6 பேரு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்குங்க, எஸ்டியில வந்து 3 பேரு, இங்க எஸ்டியில எத்தனை பேருங்க, என்னோட போட்டோ மறைச்சிட்டு இருக்கு, எஸ்டியில ஒருத்தன். ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிசிஎம்ல 40 பேரு, இங்க வந்து பிசிஎம்ல எவ்வளவுங்க, 28. ரைட். இப்போ இங்கதான் வந்து நம்ம நோட் பண்ணணும், 2023ல அந்த சாய் பிரவிலிகாக்கு முன்னாடி இப்போ முஸ்லீமா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி 28 பேர் தான் இருந்திருக்காங்க. பட் இதே 2024ல நம்ம அப்ரோச்சுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க. அப்படின்னா அவங்களோட கம்யூனிட்டி வைஸ்ல வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கு. ஓவரால் காம்படிஷன் கம்மியா இருக்கு, அவங்க கம்யூனிட்டி வைஸ்ல வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கு. நம்ம கம்யூனிட்டி வைஸ்ல கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சரிங்களா? பட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஓவரால் ரேங்கிங்ல 994, இதுல ஓவரால் ரேங்கிங்ல 1126 இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய வேரியன்ஸ் கிடையாது. ஒரு 200 பேர் தான் வந்து வித்தியாசம். அந்த 200 பேர் அட்டன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா
அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல தெரியாது. ஸோ ஏன்னா நம்மளோடது வந்து பாத்தீங்கன்னா 995. சரி, அதை விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த 2024 நம்ம ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்கல்ல மார்க், யாரு? அப்ரோச் மசூதா. அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபில்ட்ரேஷன், ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு முன்னாடி 995னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு 100 பீப்புள், அவங்களுக்கு அப்புறமா ஒரு 100 பீப்புள் எடுத்துக்கலாம். சரியா? அதாவது 995க்கு 100க்கு முன்னாடினா 895, அதுக்கப்புறமா ஒரு 100க்கு அப்புறம் அப்படின்னா எவ்வளோங்க? 1095. அந்த 100 அப்படியே நம்ம செலக்ட் பண்ண போறோம். சாரி, இவங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடாது, 2023க்கு நம்ம செலக்ட் பண்ணணும். 2023 நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, சாய் பிரவலிக்கா. அவங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்? இந்த 780க்கு முன்னாடி ஒரு 100, 780க்கு பின்னாடி ஒரு 100, அப்படின்னா 680. இவங்களுக்கு அப்புறம் ஒரு 100 அப்படின்னா 880. 680, 880, அத்தனை பேர் அப்படியே நம்ம செலக்ட் பண்ண போறோம். 680ல இருந்து என்ன பண்ண போறோங்க? 880 வரைக்கும் அப்படியே செலக்ட் பண்ண போறோம். சார், இது எனக்கு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு வேலை செய்ய முடியாதுன்னா இதுக்கப்புறம் இன்னொரு ஈஸியான வேலை இருக்கு. அது செகண்ட் டைப் ஆஃப் ப்ரெடிக்ஷன், அதுவும் நம்ம பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ம். ஸோ இப்போ மொத்தம் 200 பேரோட எந்தெந்த காலேஜ் கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர், இந்த கேட்டகரியில, இந்த ரேடர்ல, இந்த 100 மேல இருக்க 100 கீழே இருக்க 100க்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுக்கிறேன். சரிங்களா? கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் யூ, கண்ட்ரோல் வி. ஓகேங்களா? ஸோ எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த காலேஜ் கோடு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் காலேஜ் கோடு. இதுதாங்க காலேஜ் கோடு. அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 200 பேர் எடுத்திருக்கோம். 200 பேருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே காலேஜ் 2 3 பேர் கிடைச்சிருக்கும். அப்ப அது வந்து ரிப்பீட் ஆயிருக்கும் இல்லையா? அந்த ரிப்பீட்டேஷன்லாம் எனக்கு வேணாம். அதனால வந்து என்ன பண்றேன், அந்த காலேஜ் கோடுல டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காலேஜ் கோடுன்னு புரியறக்கா எழுதுறேன். 2023ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்ச காலேஜ், ரைட்? ஸோ நம்மளோட மார்க் இந்த வருஷம் நீங்க என்ன வாங்கியிருக்கீங்களோ அதே மார்க் போன வருஷம் வாங்கினோட மேல 100 கீழே 100 காலேஜ் எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். இது என்ன பண்ண போறோம்? டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண போறோம். டேட்டா, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பண்ணா இங்க பாருங்க, மொத்தம் செலக்ட் பண்ணதுல 71 வேல்யூஸ், யூனிக் வேல்யூஸ் இருக்குங்க. சரிங்க, மொத்தம் 200 செலக்ட் பண்ணோம், அதுல 131 டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டு 71 காலேஜஸ் வந்து எனக்கு காமிக்குது. சரி, இந்த காலேஜோட கோடு இருக்குப்பா, இந்த காலேஜோட பேர் என்ன அப்படின்னா, காலேஜ் நேம் வந்து பாருங்க எப்படி அடிக்கிறேன். ஸோ காலேஜ் நேம் வந்து ஆல்ரெடி இந்த 2022ல அலாட் பண்ணியிருப்பாங்களா காலேஜ். 2023, 2022. சரிங்க, இந்த 2022ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த காலேஜ் கோடு, காலேஜ் நேம் 2 விஷயம் இருக்குங்க. இந்த எக்ஸல் ஃபைல நான் அப்படியே நம்மளோட டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி நீங்க பண்ணலாம். இல்ல எனக்கு எக்ஸல்ல ஒர்க் பண்ண தெரியாதுன்னா அதோட ஈஸியான ஷார்ட்கட் சொல்லி தரேன், அப்படியும் நீங்க பண்ணலாம். சரிங்களா? ஆனா எக்ஸல் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப மேண்டேட்டரியான விஷயங்க. ஏன்னா எம்பிஏ முடிச்சுட்டு எக்ஸல் தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராப்பர் அனலைசர் கிடையாது. ஸோ அதனால பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வி லுக்அப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ அதாவது இந்த காலேஜோடைய கோடுக்கு நிகரான காலேஜோட நேம், அதை அப்படியே வந்து நான் என்ன பண்ண போறேன், இங்க போட போறேன். கமா டு FALSC. இல்லை நீங்க மேனுவலா உட்காந்து பார்க்கணும்னாலும் பாருங்க, ஆனால் அது ரொம்ப டைம் ஆகும். ஓகேங்களா? ஏன் நாட் அப்ளிகபிள் வந்திருக்குன்னா இது எல்லாத்தையும் நம்பரா மாத்திக்கலாம். மாத்திட்டோம்னா பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ண வேண்டிய காலேஜ். இந்த காலேஜஸ்ல எல்லாம் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், எத்திராஜ் காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பாரதிதாசன், தியாகராஜ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி குருநானக். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 71 காலேஜஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. பட் வெயிட், இதுவுமே அக்யூரேட்டான கிடையாது. ஏன்னா இதுல எஸ்சி பையன் இருப்பான், நமக்கு மேல இருந்தாலும் அவனுக்கும் காலேஜில் சீட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் இங்கே கூட வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டா அக்யூரேட்டா பண்ணணும் அப்படின்னா நமக்கு மேல இருப்பாங்கல்ல, இப்போ இவங்க வந்து முஸ்லீம், இவங்களுக்கு மேல இருக்க முஸ்லீம் கேண்டிடேட்ஸ்ல எந்தெந்த காலேஜஸ் எடுத்திருக்காங்க அந்த காலேஜ் ஃபுல்லா, அதுக்கு கீழே இருக்க முஸ்லீம் காலேஜஸ் ஒரு நெக்ஸ்ட் இருக்க ஒரு 20 முஸ்லீம் கேண்டிடேட்ஸோட
காலேஜஸ் என்ன கிடைச்சிருக்கு, அந்த முஸ்லீம் காலேஜஸோட அந்த காலேஜ் கோடை மட்டும் எடுத்து போட்டு நீங்க இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிய சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த காலேஜஸ்க்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். இந்த காலேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ எப்படி நமக்கு பிடிச்ச காலேஜஸ், ஏன்னா நீங்க ஒரு ஸ்பெஷலைசேஷன் வச்சிருப்பீங்க. எம்பிஏக்கு நான் சொல்றேன், ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். நான் வந்து ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் இருப்பேன், பட் அந்த காலேஜ்ல ஹெச்ஆர் மார்க்கெட்டிங்கே இல்லை. அப்ப அதுக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இல்ல நான் டியூவல் ஸ்பெஷலைசேஷன் இல்லாம சிங்கிள் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு காலேஜுக்கு தான் போவேன். அந்த மாதிரி காலேஜ் இதுல எது இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. புரியுதுங்களா? சும்மா இஷ்டத்துக்கு நம்ம ஒரு காலேஜுக்கு அவங்க எடுத்திருக்காங்க நானே எடுப்பேன்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி வாட் பேத்தட்டிக், ஹாரிபிள். ஸோ அது பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி இல்லாம வேற எப்படி பண்ணலாம்னா, ஓகேங்க, இப்போ நம்மளோட கேண்டிடேட்டோட 2024 நம்ம எடுத்த கேண்டிடேட்டோட பேர் என்ன? அப்ரோச். ஓகே, அப்ரோச். இப்போ அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 41. இப்போ 2023 கட் ஆஃப் இருக்கு பாருங்க. கட் ஆஃப்க்கு போயிட்டு எம்பிஏ ரேங்க் கட் ஆஃப் அப்படின்னு அடிச்சோம்னா இதை இப்படி ஓப்பன் ஆகுது பாருங்க. இப்போ அவங்களோட ஓவரால் ரேங்க் 995, அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 41. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பிசிஎம்க்கு 80ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு. எப்போ? 2023. இது எனக்கு நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னா சரி, ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். 2023 தானே. 2023 அலாட்மெண்ட் எடுக்கிறோம். அதில் 80வது ரேங்க்ல இருக்கு கேண்டிடேட் யாரு? அவங்க கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டாக இருக்கணும். பார்ப்போம். ஓகேங்க, ரேங்க் பாருங்க. 80th ரேங்க். ஓகேங்க, இங்கே பாருங்க 80th ரேங்க் ஃபாத்தீனா ஃபதீனா சப்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட்டுங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம், அவங்களோட காலேஜ் கோடு 1, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு. அவங்களோட ஓவரால் ரேங்க் 80. கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ நம்மளோட யாருக்கு வரலாம்? அப்ரோச்சுக்கு வரலாம். அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா 995. ஸோ 995க்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கிடைக்கல, அப்போ இந்த வருஷமும் கிடைக்க சான்ஸ் கம்மி. இது அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து 6207 கிடைச்சிருக்கு. நம்மால் 995 அவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. 6712 அமெரிக்கன் காலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. 3046 பிசப் கிடைக்க சான்ஸ் இருக்கு. கோவிந்தராஜ் தாஸ் கோவர்தன் தாஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஜிஆர்டி கிடைக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எத்திராஜ் காலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பிசிஎம்க்கு எந்தெந்த காலேஜஸ்ல வந்து அவங்களுக்கு லாஸ்ட் இயர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 995க்கு கீழே இருக்கவங்களுக்கு இப்போ 644 அப்படின்னா தியாகராஜ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி வந்து இந்த நடேசன் காலேஜ் 4907 கிடைக்க சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு காலேஜஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதுவும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ 593 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ அவங்களுக்கு 593 டோட்டலாக 400 வேரியன்ஸ் கிடைக்கிற சான்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். 877 எஸ்எஸ்என் கிடைக்க சான்சஸ் இருக்கு. 877 இது 995 ஒரு வித்தியாசம் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்யூனிட்டி ரேங்கை வச்சும் நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் இதுதான் கடைசி ரேங்க். இப்போ பிசிஎம்க்கு வந்து கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து கடைசி ரேங்க் கிடைச்சிருக்கு அப்படின்னா 995 தான் நம்மளோட டோட்டல் ரேங்க் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதுதான் வந்து நான் சொல்றேன். சரிங்களா? பட் லாஸ்ட் இயரை விட என்னோட அனாலிசிஸ் படி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 30% ஒரு 40% அப்ளை பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க வாங்கின மார்க் கிடைக்காத காலேஜ் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் நீங்க ஆசைப்பட்டு வச்சிருப்பீங்க. ஸோ நான் 995 எனக்கு வந்து இந்த காலேஜ் கிடைக்காது, ஏன்னா லாஸ்ட் இயர் கிடைக்கல. ஸோ 995 கிடைக்கல. இந்த டைம் காம்படிஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த காலேஜ் வந்து கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட்டிங் above us, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. அண்ட் டோட்டல் அலாட்மெண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் அக்கார்டிங் டு கம்யூனிட்டி வைஸ், அதுவும் வந்து ஒரு காரணமா இருக்கு. பட் என்ன அப்படின்னா இது செகண்டா நான் காமிக்கிறேன் பாருங்க, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரைட். ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு எந்த ரேங்க்குக்கு வந்து ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க சூஸ் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதே நான் ஃபர்ஸ்ட் போட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்ராப்ரியேட், இதை விட அப்ராப்ரியேட்டா கிடைக்கும். பட் என்ன அப்படின்னா டைம் நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க, எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த ரேங்க்குக்கு இந்த கம்யூனிட்டி ரேங்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. பாருங்க ரொம்ப கஷ்டங்க, ஒவ்வொருத்தருக்கும் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டேன், நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்துட்டு
அப்படிலாம் பண்ணவே தெரியலன்னா நீங்க என்ன பண்ணணும், எல்லா காலேஜஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி பண்ணி உங்களுக்கு ஏத்த மாரி வந்துட்டு கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் இட் பீப்பிள். ரைட்? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த 27 மினிட்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான். ஆல் தி வெரி பெஸ்ட் பீப்பிள். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க் யூ.